வணக்கம். 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 என் கூடயே தான் வந்தாரு. வணக்கம் எப்படி இருக்கிறாரு பார்த்தீங்களா? ஸோ ஷெஃப், இப்போ நீங்கள் வரும்போது சொன்னீங்களே இன்னைக்கு வந்து மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபுட் செய்ய போகிறேன், இது வரைக்கும் பார்த்தது ஓகே, பட் இதுக்கப்புறம் அவங்க பார்க்கறது அவங்க வீட்டிலேயே சமைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது என்ன ஃபுட் அப்படின்றத நீங்களே உங்கள் வேலை சொல்லுங்கள் மக்களுக்கு. நம்ம பஸ்லி தஜாஜ், அதுக்கு பேர் தான் பஸ்லி தஜாஜ், அதை வீட்டிலே செய்யலாம். ஓ, அது நீங்கள் எப்படி தான் சொன்னீங்களா? பசியில் செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு நம்ம மாதிரி ஏதோ சொன்னார்னு நினச்சேன் நான். ஆனால் அது ஃபுல் நேம் சொல்லுங்க. பஸ்லி தஜாஜ். பஸ்லி தஜாஜ். ஓகே, அந்த டிஷ். ஓகே, இது மேட் ஆஃப் சிக்கன். எஸ். ஓகே, இது எந்த மாதிரியான இதெல்லாம் காரமாக இருக்குமா? அது காரம் ரொம்ப இருக்காது. நோ ஸ்வீட் இல்லை, பட் அது நம்ம அரபிக் ஃபுட்ஸ் தான். அது நம்ம காரம் இருக்காது, ஸ்வீட் இருக்காது, மிடில் தான் இருக்கும். மிடில் தான் இருக்கும். ஆமாம். ஸோ அதே நம்ம வீட்டிலே செய்யணும், வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு இருக்காரு. ஸோ பொதுவாக நம்ம ஷெஃப் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில எல்லாம் செய்ய முடியாதுங்க நாங்கள் சமைக்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மிஷின்லாம் வேணும், பெரிய பெரிய ஸ்டவ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஷெஃப்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவர் என்ன சொன்னார், சரி ஓகே உங்களுக்காக ஒரு அரபிக் டிஷ்ஷு வீட்டில் இருந்தே சமைக்கலாம், வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்காரு. அந்த டிஷ்ஷு தான் இது. ஸோ அது சிக்கனில் செய்கிறாரு நீங்கள் ஷெஃப். சிக்கன் நிறைய பேர் கண்டிப்பாக பிடிக்கும், அதாவது மட்டன் பிடிக்காதவங்க சிக்கன் சாப்பிடுவாங்க, ஃபிஷ்ஷு பிடிக்காதவங்க சிக்கன் சாப்பிடுவாங்க. ஸோ நியூட்ரலாக இருக்க ஒரே மீட்டு சிக்கன் தான். ஸோ இந்த சிக்கன் வச்சு நம்ம ஷெஃப் பண்ண போகிற அந்த டிஷ்ஷோட நேமும் பார்த்தாச்சு. இப்போ தேவையான பொருள் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம், அப்புறம் செய்முறை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. சிக்கன், garlic paste, olive oil, onion, spring onion, dry ginger powder, chilli powder, salt, garam masala, inji paste. ஸோ தேவையான பொருளை பார்த்தாச்சு. அடுத்து செய்முறை தான் பார்க்க போகிறோம். ஷெஃப், இந்த சிக்கன் வந்து நீங்கள் வந்து அப்படியே மெல்லிசா நுங்கு மாதிரி வெட்டியிருக்கீங்களே, ஒய் த ரீசன்? சீக்கிரம் குக் ஆகும். நம்ம வீட்டிலே பண்ணுறது தானே. ஆமாம், அந்த வீட்டில் நம்ம தவாவில் குக் பண்ணுறது தானே. அது ஸ்லைஸ் இருக்கிறது தான் சீக்கிரம் அங்கே அதில் குக் ஆகும். அப்படின்னா எங்கள் வீட்டில் சின்ன சின்ன டைஸெல்லாம் கட் பண்ணி போடுவாங்களா, அதுவும் நல்லா குக் ஆகும்? அது குக் ஆகும், பட் அதே நம்ம ரொம்ப டேஸ்டி இருக்குது. ஓகே, இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மெலிஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக குக் ஆகும். இந்த மசாலாலாம் நல்லா ஊறன்றீங்க. ஆமாம் சார். ஓகே, குட். இது எந்த ஒரு டிஷ் இது? அதே நம்ம கல்ஃப் ஐட்டம்ஸ். கல்ஃப் ஐட்டம் தான். ஓகே சரி, இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஓகே. இதில் வந்து நீங்கள் அந்த சொன்னீங்களே ஒரு பவுடர், ஆமாம், ஜிஞ்சர் பவுடர், ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்கு. ஆமாம், சுக்கு. சொல்லுங்க. சுக்கு கிக்கேற மாதிரி சொல்கிறா பாருங்க, சுக்கு அப்படின்றாரு. சுக்கு பவுடர் அது ஓகே. ஆலிவ் ஆயில், இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த சிக்கன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் நம்ம? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் ஆலிவ் ஆயில்ஸ். ஆலிவ் ஆயில்ஸ். எஸ், ஆலிவ் ஆயில்ஸ். ஏன் அவங்கெல்லாம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களா அந்த ஊரில்? என்னது கல்ஃப்ல? அதே தான் இல்லை, ஃபுல்லாகவே ஆலிவ் ஆயில் தான் சாப்பிடுவாங்க. ஆமாம் சார். நம்ம சாப்பிடுவோம்ல. ஆமாம், அதே பொருள் நம்ம ஹெல்த்தி ஆயில் அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டோம். அங்கேயே சாப்பிட மாட்டோம் சார். ஏன் அப்படி? அவர் தான் அதே தான், அவருக்கு ரிஃபைண்ட் ஆயில் அதுதான். அவங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இதுதான், ஆலிவ் ஆயில் தான் ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி. ஆமாம் சார். ஓகே, நீங்கள் போயிருக்கீங்களா கல்ஃப்லாம்? ஆமாம் சார். எத்தனை வருஷம் போனீங்க? 7 வருஷம் இருக்குது. 7 வருஷமா அங்கே இருந்தீங்க. எந்தெந்த கல்ஃப்ல இருந்தீங்க? நம்ம துபாயில் இருக்கு, சவுதியில் இருக்கு. ஓகே, எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ரெண்டுமே நல்லதான். அந்த ரெண்டுமே நல்லதான். இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கா? துபாயில் இருக்கு, அந்த டைம்ல துபாய் தான் நல்லதான் சார். ஓகே, பிடிச்சிச்சா அந்த ஊரை உங்களுக்கு? எஸ். சரி, ஓகே. சென்னை பிடிக்கலையா அப்போ? அது இப்போ நான் சென்னையில் இருக்கேன். 10 இயர்ஸ் இருக்கிறதுனால எனக்கு சென்னை பிடிச்சிருக்கீங்க. நீங்க அதிகமா கேள்வி கேட்குறீங்க. பாம்ஷோர் அப்படியே எனக்கு துபாயில ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்கன்றாரு. அப்படியா? சரி, ஓகே. ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் garlic paste. garlic paste. எஸ். இஞ்சி பேஸ்ட். இஞ்சி பேஸ்ட். எஸ். சால்ட். ஓகே. chilli powder. chilli powder. dry ginger powder. சுக்கு powder. சுக்கு powder. garam masala. garam masala. Arabic na mushakkal. Yes, of course. Spring onion. So இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு, ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நார்மல் ஆனியன். ஆனியன் சாப். chopped onion. Yes. Tomato puri. Tomato puree. பூரி, உருளைக்கிழங்கு, டொமேட்டோ பியூரி. எஸ். ஆட் பண்ணியாச்சு. அடுத்து மிக்சிங் பண்ணுறேன். ஓகே, மிக்சிங் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாதா? ஓகே. ஓகே.
இதெல்லாம் தண்ணி போடக்கூடாது. இல்லை அதுதான் ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன். அதனால தான் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றினா தண்ணி போடுவீங்க? இல்லை ஆயில் போட்டால் தானே நமக்கு கொஞ்சம் சில்லி பவுடர் கொடுத்துருக்குதுன்னா அது உடனே கலர் கிடைக்கும் நமக்கு. ஓகே. இல்லைன்னா கலர் வராது. கலர் வராது. ஆமாம். தண்ணி ஊற்றிருக்கிறதுனா கலர் வராது. ஆயில் கொடுத்துருக்கிறதுனா அதுதான் சில்லி பவுடர் உடனே கலர் கொடுத்துருக்கேன் நமக்கு. ஓகே குட். இப்போ இதே வந்து சிக்கன் இல்லாமல் வேறு என்ன பண்ணலாம்? ஃபிஷ்ஷில் பண்ணலாமா? ஆமாம் எல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதை நம்ம சிக்கன் ஃபிஷ்ஷு ப்ரான்ஸு அதே மசாலாவில் குக் பண்ணிவிட்டு வீட்டில் ரொம்ப சாதாரண சாப்பிட்டுங்களா சாப்பிடலாம். இது எந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம சமைக்கணும்? நம்ம தவா நம்ம பரோட்டா தவா இருக்கு அந்த மாதிரி தானே தோசை ரெடி பண்ணிங்களா அந்த மாதிரி தவால் இதை பண்ணுறதுன்னா சாதாரண குக் ஆகும். ஓகே சூப்பர். நம்ம ஷெஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி அந்த சிக்கன் அந்த மீட் இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லைஸாக மெலிஸாக கட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேஸ்ட் போட்டு அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அது ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஊறணுமா? ஆமாம் 20 மினிட்ஸ் ஊறணும் அப்படின்னு இருக்காரு. ஊறினதுக்கு அப்புறம் தவால ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே டிஸ்பிளே வைப்பாராம். அதை நம்ம பார்ப்போமா? ஓகேவா? அது எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? ஒருவேளை சிக்கனுக்கு பதிலாக மட்டன் ஃபிஷ் ஏதாவது போட்டு சமைக்கிறாரோ? இருக்காது. சிக்கன்னா சிக்கன் தானே போட்டு சமைப்பாங்க. சூப்பர் ஷெஃப். தேங்க்யூ. ப்ராப்பராக வந்து சமைச்சிருக்கீங்க. அதாவது நிறைய பேர் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கேமரா வந்து நைஸாக மேலே தானே இருக்குது, நம்ம நைஸாக போய் சமைச்சிட்டு வரோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஷெஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக கேமரா இல்லைனாலும் பரவாயில்ல, அது வந்து ப்ராப்பராக சமைக்கணும், குட்டாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லி நீட்டாக சமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான், பெரிய பெரிய கன்ஃபெக்ஷனரியிலலாம் நான் சமைக்க முடியாதுங்க, நீங்கள் இந்த மாதிரி பார்பிக்யூலாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் நான் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடணும்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் அந்த பார்பிக்யூ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரில், இந்த தந்தூரி, இந்த ஃப்ளேவரில் இருக்க இந்த மசாலாலாம் நம்ம வீட்டில் சிக்கன் மெலிஸாக வாங்கி அதில் நம்ம மசாலா போட்டு தவாலேயே ஃப்ரை பண்ணி எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம ஷெஃப் இன்றைக்கி உங்களுக்காகவே செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ ஷெஃப், you want to tell anything to people? வாங்க சார் சாப்பிட்டு பாருங்க. மறக்க முடியாத இந்த வசனத்தை அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு. வாங்க சார், வந்து சாப்பிட்டு பாருங்க சார், வாங்க பழகலான்ற மாதிரி இல்லை? ஆமாம் சார், வாங்க வந்து நம்ம பாம் ஷோர், உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க எந்த பிரான்ச் வேணாலும் நீங்கள் போங்க. பாம் ஷோரில் இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் இருக்குது, அதை நம்ம சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்து ஷெஃபுங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஓகேவா? ஸோ பாய் சொல்லிடலாமா? டாட்டா சொல்லுங்க. டாட்டா. பை பாய். பை பை. See you. See you. Love you. Love you. யாருக்கோ ஓகே பாய். பாய். பஸ்லி டஜாட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்ல சிக்கன் எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய், பூண்டு பேஸ்ட், இஞ்சி பேஸ்ட், உப்பு, மிளகாய் தூள், சுக்கு பவுடர், கரம் மசாலா, ஸ்பிரிங் ஆனியன், வெங்காயம், டொமேட்டோ பியூரி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா தவால போட்டு ஃப்ரை பண்ணீங்கன்னா சுவையான பஸ்லி டஜாட்ஸ் ரெடி.